பாஸ்தாவில் சீஸ் போட்டு டேஸ்ட்டாக நம்ம இப்போ சமைக்க போகிறோம். நான் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் நீங்களும் செய்யறதுக்காக இதை நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இதுக்கு வேண்டியது ஒரு கப்பு பாஸ்தாவை, அது எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த பாஸ்தா தான் எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு பாஸ்தாவை நல்லா சுடுதண்ணி கொதித்தோடனே இதை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் வடிகட்டின தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூனை போட்டுட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பூண்டை நல்லா நறுக்கந்த போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வந்தோன்னே வதக்கி எடுங்க. இதுக்கு தக்காளி பழம் ஒரு 6 பழம் நல்லா வேக வச்சு நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. அடித்து வச்சு அதை நல்லா அந்த பூண்டு இதில் பேஸ்ட்டில் இது வதக்கந்ததில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு சில்லி சாஸ் ஒரு ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த வேக வச்ச பாஸ்தாவை நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு இந்த சீஸு நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சுண்டணும். நல்லா சுண்டன உடனே நான் கொஞ்சம் தண்ணியோடு எடுத்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சுட்டு சீஸை போட்டு நல்லா இறக்கிட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.